சார், எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். பேப்பரில் நாளைக்கு போடும்போது காதல் மன்னன் கைதுன்னு பொய்யா போடாங்க சார். அன்பு மன்னன் கைதுன்னு போடுங்க சார். ப்ளீஸ் சார். காதல் அன்பு தானே சார். காதல் மன்னன் போட்டால் அந்த மக்களுக்கு புரியாது சார். அன்பு மன்னன் கைதுன்னு போடுங்க சார். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம். என்ன நெஞ்செடுத்து இருந்தால் 250 பெண்களை ஏமாத்திருப்பேன். சார், நான் யாரையும் ஏமாத்தலைங்க சார். எந்த பொண்ணுகளையும் ஏமாத்தலைங்க சார். 250 பெண்களை ஏமாற்றிட்டு ஏமாத்தலன்னு சொல்கிறேன், பல்ல உடச்சிருவேன். தெரியாமல் தான் சார் கேட்குறேன். லவ்னா என்னங்க சார்? இந்த ஈரவங்க மேலாம் பேசாதரா. லவ்னா சின்ன குழந்தை கூட அன்புன்னு தெரியும். அன்பா பழகினா தப்பா சார்? நான் யாரையும் ஏமாத்தலை. எல்லாத்தோடையும் அன்பாத்தான் பழகினேன். டேய் 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 டேய், என்னை பார்த்தா பைத்தியக்காரன் மாதிரி தெரியுதாடா? இல்லை சார், இல்லை. அன்பே கடவுளுங்கிறீங்க, அன்பே சிவம்ங்கிறீங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவதால் பிறரிடத்தில் அன்பு கூறுங்கிறீங்க. ஆனால் நான் அன்பா பழகினா மட்டும் காதல் மன்னன்னு கட்டி வச்சு அடிக்கிறீங்க. அன்பா பழகிறது குத்தமா சார்? அன்பா பழகிறது குத்தமா சார்? நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறக்கு என்னை பார்த்த உனக்கு என்ன கேன பையன் மாதிரி தெரியுதாடா? கொன்னே போடுவேன். ஏன் சின்ன பிள்ளை கூட மட்டும்தான் அன்பா பழகுவியா? இல்லை சார், 16 வயசு பிள்ளையோடையும் பழகியிருக்க, 60 வயசு கிளையோடையும் பழகியிருக்க. அன்புக்கு வயசு இல்லை சார். இங்கடா பிடிச்சிங்க கொல்றான கருமத்தை. அன்பு காட்டாதனால தான் சார் நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க. அன்பு காட்டாதனால தான் சார் நிறைய பேர் பைத்தியம் முடிச்சு அலையிறாங்க. அன்பு கிடைக்கலன்றதுக்காக யாரும் பைத்தியமாகக்கூடாது, அதுக்காக யாரும் சாகக்கூடாது. அதனால தான் சார் நான் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகிறேன். அதுக்கு போய் கட்டி வச்சு அடிப்பீங்களா சார்? சார், நீங்களாம் சுயநலவாதியாக இருக்கீங்க சார். உங்கள் பொண்டாட்டி உங்கள் குழந்தைகிட்ட மட்டும்தாங்க சார் அன்பாக இருக்கீங்க. அதுவும் 5 நிமிஷம் தான் சார். பணத்தை எல்லாத்துக்கும் எல்லோரும் கொடுக்க முடியாது, பொருளை எல்லோரும் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஆனால் என்கிட்ட அன்பு இருக்குது சார். அந்த அன்பை எல்லோரும் கொடுக்கணும்னு நினைக்கல. என்னத்தான் தப்பு? அதுக்கு போய் கட்டி வச்சு அடிக்கிறீங்க. பொண்ணுங்களை காட்டு மணி எடுத்தனமா பெட்டில் அடிச்சுட்டு அன்பா பழகிறேடா நீ. அடிக்கிற கைதான் சார் அணைக்கும். நான் அவங்கள அடிக்கும்போது என் மனசுக்குள்ளே இனம் புரியாத அன்பு அவங்க மேலே வந்துச்சு. அந்த புதிய அன்பு அவங்களுக்கு கொடுக்கலான்னு அவங்கள அடிச்சிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து கைது பண்ணிட்டீங்க சார். அந்த அடித்து காயமான இடத்துல உதட்டாலேயே முத்தம் கொடுத்து புதிய அன்பை வெளிப்படுத்தலான்னு இருந்தேன் சார். நீங்கள் தான் சார் அடிக்கடிக்க வந்து கைது பண்ணிட்டீங்க. பாவம் சார், அந்த புள்ள அடிச்சுட்டு அணைக்காமல் போகிறானேன்னு ரொம்ப ஏமாந்துருக்கு சார். அன்பா பழகிறேன்னு சொல்லிட்டு எதுக்குற கட்டில் கூட்டு போய் துணியெல்லாம் ஆகுற? ஒளிவு மறைவில்லாமல் அன்பா பழகணும் சார். அதனால தான் சார் நான் கட்டிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதில் கூட எத்தனையோ பெண்கள் என்ன அன்பின் தெய்வீக நிலையை உணர்ந்திருக்காங்க சார். தன்னை மறந்த தெய்வீக நிலையை உணர்ந்திருக்காங்க சார். நீங்கள் வேணா கேட்டு பாருங்க சார். ஐயா, யாரா போன்ல? புது நம்பராக இருக்குது சார். சார் நானே பேசுகிறேன் சார்.
அன்பே சிவம். ஹலோ, யாருங்க? நல்லா நான் இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்? வேலைக்கார மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி வேலைக்கார மாப்பிள்ளை கட்டி வச்சு அவர் எந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கிறாரு. என் கூட அன்பாக பேச மாட்டேங்கிறாரு. நான் தனிமையில் இருக்கிறேன். என் கூட நீங்கள் அன்பாக பேசுவீங்களா? என் கூட அன்பாக பழகுவீங்களா? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். பார்வையில் அன்பு, வார்த்தையில் அன்பு, நடக்கையில் அன்பு, நிற்கையில் அன்பு, படுக்கையில் அன்புன்னு பல ரக அன்பு என்கிட்ட இருக்கு. நீங்கள் எதுக்கு கலக வேண்டாம், அன்பு காட்ட நான் இருக்கேன். நான் அன்பு மன்னன். நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் வீடு எங்கே இருக்குது? லட்சுமி தெரு 3வது வீடு, மேல் மாடி. ஐயோ, அது ஏன் வீடுறா? அது என் பொண்டாட்டிடா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சார், அப்போ நீங்கள் தான் சார் துரோகி. நீங்கள் தான் சார், உங்களுக்கு தான் சார் கட்டி வச்சு அடிக்கணும். மனுஷனுக்கு மனுஷன் கூட அன்பாக பழகலை. வேலைன்னு வேலையவே பார்த்துட்ருக்கீங்க. சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார். என் கையை அவுத்துட்டேன்னா அவங்களுக்கு நான் அன்பாக ஆறுதலாக இருப்பேன் சார். அவங்க அழுகாமல் நான் பார்த்துக்குவேன் சார். அவங்க தனிமையை நான் போக்குவேன் சார். ப்ளீஸ் சார், என்னுடைய கனவு 1 லட்சம் பேர்த்துக்கிட்டையாவது அன்பாக பழகணும் சார். என்னை விடுங்க சார். அன்பு தான் சார் பலரை காப்பாற்றும். என்னை விட்டுடுங்க சார். பாவம் சார், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். நான் கொல்லாம விட மாட்டேன் சார். நீங்கள் மட்டும் இல்லை சார், என்னை எவனாலே கொல்ல முடியாது, அழிக்கவும் முடியாது. ஏன்னா நான் அன்பு சார், அன்பு மன்னன்.